அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நான் தான் ஐயா பார்த்த சாரதி வந்திருக்கிறேன். பார்த்த சாரதியா வாப்பா வா. என்னது? ஐயா, எனக்கு வயசு 17 தாங்க ஐயா ஆச்சு. ஆனா 105 கிலோ இருக்கிறேங்க ஐயா. என்னது? 17 வயசு தான் ஆச்சு, 105 கிலோ இருக்கிறியா? ஐயா, உடம்பு எடை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இது நல்லா குறைக்கணும். அதுக்கு தாங்க ஐயா வந்திருக்கிறேன் உங்ககிட்ட. ஒன்றும் இல்லை, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நாட்டு மருந்துகளை போய் அமுக்கரான் வேறுன்னு கேளுங்க. ஒரு எளிய முறை இது உங்களுக்கு. இந்த அமுக்கரான் வேறு ஒரு 1 கிலோ வாங்கிக்கோங்க. அதே அளவு இந்த சோம்புன்ற பெருஞ்சீரகம் 1 கிலோ வாங்கிக்கோங்க. ரெண்டையும் நல்லா காய வச்சிங்க. அதுக்கப்புறம் நாட்டு பசும்பாலில் வேக வைக்கணும். 1 லிட்டரு வாங்கி இதைய ரெண்டையும் போட்டு 1 லிட்டரு 2 லிட்டரு வாங்கணும். நல்லா வேக வைங்க. ஆனால் அடி பிடிக்காம வேக வைக்கணும். சிறு தீயில வேக வைக்கணும். வேக வச்சு அதையே நல்லா காய வச்சிங்க. ரெண்டையுமே நல்லா உரலில் போட்டு இடித்து அப்புறம் அம்மியில் போட்டு அரைச்சி நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுட்ரு பண்ணி வச்சதை ஒரு பாட்டிலில் போட்டு பத்திரப்படுத்திட்டு காலையில் 1 ஸ்பூன், இரவு 1 ஸ்பூன். எதில் தெரியுங்களா சாப்பிட்ணும்? நம்ம சாப்பாடு செய்கிற கஞ்சி இருக்கல, வடிக்கிற கஞ்சி, அந்த கஞ்சியில் 1 ஸ்பூன் கலந்து காலையில் 1 ஸ்பூனு, இரவு படுக்கும்போது 1 ஸ்பூனு சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு உடம்பு தானா குறையும். ஆனால் நீங்கள் கொழுப்பு சத்துள்ள இந்த கண்டது கடிதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது. இந்த பேக்கரி ஐட்டங்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இந்த இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இனிப்பை போட்டு நல்ல பலகாரங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. அது போக நீங்கள் இந்த மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, இந்த அரிசியிலே எப்பவுமே சாப்பிடக்கூடாது. அது போக என்ன செய்யணும், என்ன முத்திரை செய்யணும், என்ன சாப்பிடணுங்கிறத நாளைக்கு சொல்கிறேனே. வாழ்க வளர்க வேர்க. நன்றி, வணக்கம்.